அதிகாரம் 1. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தின் முதல் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனத்தில் இந்த புஸ்தகத்தின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய பெயரில் கட்டளையிடுகிறார். யூத ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். யூத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். ஜனங்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். பிரபுக்கள் நீதியை புரட்டுகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு யூத ஜனங்கள் மேல் வந்திருக்கிறது. ஜனங்களுடைய காணிக்கை வீணாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரியாமல் புறக்கணித்து விடுகிறார். ஜனங்கள் தங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்றும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சாபமும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. யூத ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு அழிவு வரும். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்றும் அவர்கள் ஆதியில் இருந்தது போல மறுபடியும் செலுத்திருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு ஆறுதலான வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது.